முன்னொரு காலத்துல இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் கடுமையா போர் நடந்துச்சு. அந்த போர்ல இந்திரன் தோத்து போயிட்டாரு. தோத்துட்டு விருத்ராசுரனுக்கு பயந்து அங்க இருந்த காட்டுல மறைந்து வாழ்ந்துட்டு வந்தாரு. பல ஆண்டுகள் போயிடுச்சு. இந்திரன் ஒளிந்திருந்த காட்டு வழியா நாரதர் முனிவர் வந்தாரு. அவரை பார்த்த இந்திரன் முதல்ல வணங்கினார். வணங்கிட்டு, முனிவரே, விருத்ராசுரன் செய்யும் கொடுமைகளால இந்த உலகமும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. நீங்க தான் அவனை அழிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லணும். அப்படி ரொம்ப கெஞ்சி நாரதர் முனிவர்கிட்ட இந்திரன் ஏதாவது ஒரு வழி இருக்குமா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நாரதர் என்ன சொல்றாருன்னா, விருத்ராசுரனை பத்தி உனக்கு தெரியாதா இந்திரா? அவன் கடுமையான ஒரு தவம் செஞ்சான். அந்த தவம் இருந்ததால அவனுக்கு நிறைய வரங்கள் கிடைச்சது. இந்த உலகத்திலேயே எந்த ஒரு ஆயுதத்தாலையும் அவனை கொல்லவே முடியாது. இதை கேட்ட இந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல. முனிவரே, அப்போ அவனை அழிக்க வேற வழியே இல்லையா அப்படின்னு மனமுடைந்து நாரதரை பார்த்து கேட்குறாரு. இருக்கு, அவனை அழிக்கும் ஆயுதம் ஒன்று இருக்கு. ஆனா அது யாருக்குமே கிடைக்க வாய்ப்பே இல்லை இந்திரா. இதை கேட்ட இந்திரன், முனிவரே, அந்த ஆயுதம் எங்க இருந்தாலும் சொல்லுங்க, எப்படியாவது முயற்சித்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு இந்திரன் நாரதரை பார்த்து சொல்றாரு. அப்போ நாரதர் ஒரு கதை சொல்றாரு. ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி எதிரிகளாக இருக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. இது எந்த கதையில வந்தது ஞாபகம் இருக்கா? நம்ம கூர்ம அவதாரத்துல வந்தது. பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுக்கிறதுக்காக இந்த அசுரர்களும் இந்த தேவர்களும் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா? அந்த தருணத்தில் அவங்க கிட்ட இருந்த எல்லா வலிமையான ஆயுதங்களையும் ஒரு முனிவர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த முனிவர் பேரு ததிசி. ததிசி முனிவர்கிட்ட எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தாங்களாம். இந்த ஆயுதத்தை எல்லாத்தையும் பத்திரமா பாதுகாப்பாக வையுங்க முனிவரே. நாங்கள் பார்க்கடலை கடந்த அப்புறம் எல்லா வேலைகளையும் முடித்து வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த முனிவர்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த ஆயுதங்களை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறதுன்னு அந்த முனிவர் யோசிச்சு அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவர் விழுங்கிட்டாரு. அவர் விழுங்கின எல்லா ஆயுதங்களும் இப்போ அவர் உடம்புக்குள்ள இருக்கு. எண்ணற்ற ஆண்டுகளா யாருமே, அதாவது தேவர்களோ இல்லை அசுரர்களோ அவரோட ஆயுதத்தை கேட்க வரவே இல்லை. இப்போ அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவருடைய முதுகெலும்போட ஒன்னா சேர்ந்துடுச்சு. அதனால அவர் முதுகெலும்பு எல்லையில்லாத வலிமையா இருக்குது. அந்த முனிவருடைய முதுகெலும்பை எடுத்து ஒரு ஆயுதம் செஞ்சா கண்டிப்பா விருத்ராசுரனை அதால கொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வழியை சொல்றாரு நாரதர். அட கடவுளே, யாராலும் ததிசி முனிவரை கொல்லவே முடியாதே, எப்படி அவர் முதுகெலும்பால ஒரு ஆயுதத்தை செய்யறது? இதை நினைத்து இந்திரன் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு. இந்திரன் ததிசி முனிவரை சந்தித்து நாரதர் முனிவர் சொன்னதை அப்படியே அவரிடம் சொன்னார். சொல்லிட்டு, உங்களால தான் உலகத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு ததிசி முனிவரை பார்த்து மனமுருகி இந்திரன் கேட்குறாரு. ததிசி முனிவர் ரொம்ப சிரித்த முகத்தோட, இந்திரா, பிறர் நன்மைக்காக என்னுடைய உயிர் விடுவதை நான் ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோடலை கிழித்து முதுகெலும்பை எடுத்து இந்திரன் கிட்ட கொடுத்தாரு ததிசி முனிவர். அவரோட உயிரும் பிரிந்தது. அதுக்கப்புறம் அந்த முதுகெலும்பை வச்சு ஒரு பெரிய ஆயுதம் செஞ்சாங்க. அந்த ஆயுதத்துக்கு பேரு வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதத்தை வீச அசுரன் விருத்ராசுரனும் இறந்துட்டான். அசுரன் இறந்ததை பார்த்து தேவர்கள் எல்லாரும் ததிசி முனிவர் வாழ்க, ததிசி முனிவர் வாழ்கன்னு ரொம்ப சந்தோஷமா ஆரவாரம் செஞ்சாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே வேணும் அப்படின்னு எண்ணுவாங்க. ஆனா அன்புடையவங்க தன்னுடைய உயிரையும் பிறர் நலத்துக்காக கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. அன்பை விட மிகப்பெரியது இந்த உலகில் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அளவில்லாத அன்பை எப்பவுமே கொடுப்போம். மீண்டும் சந்திப்போம்.